வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு அலுவலகத்தில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான ஜாப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்டு இதுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதே இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டீஸ்ன்னு இருக்கும். அந்த நோட்டீஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க வரோன்னா, 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தார்த்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வியூஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அண்ட் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அண்ட் தேனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக சில பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பூர்த்தி அதாவது தற்காலிகமாக தான் இந்த பணியிடங்கள் வந்து இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுதியுள்ள அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா 6/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6/3/2025 வரைக்கும் 59 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா BUMSO அல்லது TSMS அண்ட் TNHMS நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது கவர்மெண்ட் போர்ட்டல் இருந்தாலும் சரி அண்ட் ப்ரைவேட்டில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மாத ஊதியம், அதாவது மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வழங்குவர், அதாவது மருந்து வழங்குறதுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பி ஃபார்மசியோ அல்லது டி ஃபார்மசி கோர்ஸ் சர்டிஃபிகேட்டோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் டே வந்து 750 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே, அதாவது 8th தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தினக்கூலியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் இருக்கும். அண்ட் சித்த ஆலோசகருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MBBSல BSMS குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சானு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி அல்லது நம்ம தமிழ்நாடு போர்டில் இருந்தாலும் சரி நீங்கள்
நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். அண்ட் சிகிச்சை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆணுக்கு ஒரு வேக்கன்சியும் அண்ட் பெண்ணுக்கு ஒரு வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நர்சிங்கை நீங்கள் ஏதாவது ஒரு நர்சிங்கை நீங்கள் படிச்சிருந்தாலும், நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அதோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் தற்காலிகமாக தான் இந்த பணியிடங்களை வந்து உங்களுக்கு நிரப்புறதுக்காக இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழவே இந்த வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த விண்ணப்பிக்கிற போது நீங்கள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின் அஞ்சல் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விண்ணப்பிக்கிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடியோ அல்லது ஸ்பீடு போஸ்ட்லேயோ அல்லது நம்ம நேரிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிற போது என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து வைக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன குறிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். பிறப்பிடச் சான்றிதழ் அண்ட் மதிப்பெண் பட்டியல் சான்றிதழ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இருப்பிடச் சான்றிதழ் அண்ட் முன்னனுபவ சான்றிதழ், அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் செகண்ட் கிராஜுவேட் இருக்குல்ல, அந்த சான்றிதழ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அல்லது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊனமுற்றோரோ அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேனோ அல்லது உமன் கேட்டகிரியோ அல்லது ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப அலுவலகர், நான் சொன்னேன் இல்லைங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குன்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 35 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பயாலஜியோ அல்லது மைக்ரோ பயாலஜி அண்ட் மைக்ரோ டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிஎட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பயாலஜி அண்ட் மைக்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோ டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எம்எஸ்சி அல் பிடெக்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இந்த வேக்கன்சி வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்னோட்டிவ் வந்து இந்த சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் முடித்தவங்க வந்து நீங்கள் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக தான் உங்களுக்கு வந்து இந்த பணியிடத்தை வந்து நிரப்புகிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வியூஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அப்ளிகேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேமும் அண்ட் ரீசெண்டாக உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ, சரிங்களா, ரீசெண்டாக இருக்கிற வித்தின் 15 டேஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு அண்ட் உங்களுடைய கேஸ்ட்டு, உங்களுடைய ஏஜ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நிரப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க. சிக்னேச்சரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.